அவங்க இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, தொழில் அமைக்கிறது, பேரும் புகழை சம்பாதிக்கிறது, நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல தெளிவான மனிதனாக வளரும்னு நினச்சி சொத்து, வீடு, வாசல் எல்லாத்தையும் தேடுவாங்க. இந்த 2ஆம் பாதம் எப்போவுமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுசரித்து போகக்கூடிய சந்திரன் இலகுன மனசு. அங்கே தான் குரு உச்சமாகிறாரு. அப்போ விட்டு கொடுத்து போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, குரு எல்லாத்தையும் அனுசரித்தா தான் வாழ முடியும். அப்போ அந்த சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதை கற்றுக்கக்கூடிய இது யாருக்கு இருக்குன்னா, பூச நட்சத்திரம் கடகராசி 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தான் அந்த யோகம். பாருங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் உங்கள் வம்சாவளியில் நீங்கள் 2ஆம் பாதத்தில் சனி மகாதசியில் பிறந்துக்கிறவங்கள பாருங்கள். அந்த பூச நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். அந்த 2ஆம் பாதத்துக்கு மட்டும் பெரிய புண்ணியம். இவங்க தர்ம தானம் செய்யணுங்கிற சிந்தனை இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஒரு குணப்படுத்தி அவங்கள கொண்டு போய் வீடு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரைக்கும் எண்ணம் இருக்குன்னு பாருங்கள். அந்த இலகுன மனசு, அந்த பூச நட்சத்திரம், அந்த கடகராசி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் இனிமேல் நம்ம நல்லா இருக்கணும், தெய்வ அம்சமாக நம்ம வாழணும், பூர்வ ஜென்ம புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கணும்னு சொல்லி அவங்க நிறையா புண்ணியத்தை தேடி போவாங்க. அவங்களோட குடும்ப வம்சம் பாருங்கள், பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க அப்பா, தாத்தா, பாட்டன், கொள்ளுப்பாட்டன், முப்பாட்டன் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி 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 அந்த பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு அந்த கரண்ட்டு சப்ளை ஆகிற மாதிரி அந்த சந்திரனோட சக்தி அவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும்.